அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் ரம்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி கொஞ்சம் சம் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பேன். அதில் வந்து ஃபார்முலாஸ் நிறைய கொடுத்துருப்பேன். ஃபார்முலாஸ் வந்து புக்கில் நிறையவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து தான் ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா மட்டுமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, சரிங்களா? ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்டில் கொஷின் பார்த்துட்டு எப்படி போடுறது அப்படின்னும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்னா ஃபார்முலா வந்து நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி குரூப் எக்ஸாமில் ஒரு கொஷின் தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் 1 இல்லை 2 அந்த கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ இதையே நீங்கள் ஃபார்முலா வந்து 10 to 12 ஃபார்முலாஸ் இருக்கும். அதை நீங்கள் மெமரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அடுத்த கொஷினுக்கெலாம் எப்படி நீங்கள் ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுப்பீங்க. அதனால வந்து ஷார்ட்கட்டில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது கொஷின்லேருந்தே நீங்கள் ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபார்முலா வடிவில் எப்படி எழுதுறது, அதுதான் முக்கியம், சரிங்களா? அப்படி தான் நம்ம போடணும். ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. 2 வீடியோ இருக்கும். இன்ட்ரடக்ஷன் வீடியோ 1, அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் லாஸு, அப்புறம் அதோட பர்சன்டேஜ், ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ், லாஸோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படி இல்லைன்னா செல்லிங் ப்ரைஸு இல்லைனா காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி வீடியோஸ் தான் கொடுத்துருக்கு. அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும், சரிங்களா? பேசிக் தெரிஞ்சால் தான் அந்த சம் வந்து டீட்டெயிலாக புரியும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி இன்னொரு டைப்பில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் சம்மா பார்க்காம ப்ராக்டிக்கலாக பாருங்களேன். இப்போ வந்து ஒரு 10 தக்காளியை வந்து நான் 30 ரூபாய்க்கு வாங்குகிறேன் அப்படிங்கிறது வந்து காஸ்ட் ப்ரைஸ், சரிங்களா? அந்த 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த 10 தக்காளியை நான் 40 ரூபாய்க்கு விற்கிறேன், இன்னொருத்தவங்க கிட்டே விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 30 ரூபாய்க்கு நான் வாங்கி 40 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதில் எனக்கு ப்ராஃபிட் இருக்குது. 10 ரூபா ப்ராஃபிட் இருக்கா? ஸோ அப்படி கேட்டாங்கன்னா டைரெக்டாகவே எனக்கு 10 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி கேட்காம 10 தக்காளி வந்து 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு 8 தக்காளியை மட்டும் 20 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டா, ஓகேங்களா? சேல் பண்ணிவிட்டு அதில் ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி கொஷின் டைப்பில் கேட்பாங்க. இது ஒரு மெத்தடு. இதை நீங்கள் வந்து அப்படியே போடுற மாதிரியே நான் சொல்லிடுறேன். இதில் பாருங்களேன், இது எப்படி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நான் என்ன சொன்னேன், 10 தக்காளி சொல்லினா எவ்வளோக்கு வாங்குகிறேன், நான் 30 ரூபாய்க்கு வாங்குகிறேன். இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். வாங்கிறது வந்து நம்ம என்ன பொருள் வாங்குகிறோமோ அந்த விலைக்கு பேர் காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இப்போ இதில் 8 தக்காளியை வந்துட்டு நான் 20 ரூபாய்க்கு, இது எல்லாமே ருப்பீஸ் தான், சேல் பண்ணிட்டேன். அப்படி இதில் ப்ராஃபிட்டாக லாஸானு எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். 10 தக்காளியை வந்து 30 ரூபாய்க்கு வாங்கி நான் 8 தக்காளி 20 ரூபாய்க்கு விற்றுட்டேன் அப்படின்னாக்கா இதில் வந்து பாருங்கள், இதில் ஒரு தக்காளியோட விலையை நான் கண்டுபிடிச்சிட்டாக்கா ஈஸியாக வந்துட்டு ப்ராஃபிட்டாக லாஸான்னு தெரிஞ்சிடும் நமக்கு. இங்கே பாருங்கள், 30 ரூபாய்க்கு 10 தக்காளி வாங்கியிருக்கேன், ஓகேவா? இதை அப்படியே நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு 3ன்னு கிடச்சிரும். அப்போது ஒரு தக்காளியோட விலை வந்துட்டு நமக்கு 3 ரூபான்னு கிடச்சிருச்சு, ஓகேவா? இப்படி யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை நம்ம போட போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். ஒரு நபர் 6 பென்சில்களை ரூபாய் 4க்கு வாங்கி 4 பென்சில்களை 6 ரூபாய்க்கு விற்கிறார். இதில் லாபம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது லாபம் அப்படிங்கிறது கொஷின்லேயே கொடுத்துறாங்க. கண்டிப்பாக இது லாபம் தான். ஏன்னா 6 பென்சில் அப்படிங்கிறது நான் இப்படி எழுதிக்கிறேன். 4 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க. ஸோ 4 பென்சிலையே வந்து அவங்க 6 ரூபாய்க்கு விற்றுறாங்க. கண்டிப்பாக இது ப்ராஃபிட் தான், ஓகேவா? வாங்கிறது வந்து காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க, விற்கிறது செல்லிங் ப்ரைஸ், ஓகே? ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட மாதிரி தான். 4 ரூபாய்க்கு 6 பென்சில். இதை நீங்கள் அடிச்சிட்டிங்க சிம்பிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3ன்னு வரும். சேம் இதுவும் 6 ரூபாய்க்கு வந்து 4 பென்சில், இதை அடிச்சிட்டிங்கன்னா 3/2ன்னு வரும். ஸோ நமக்கு ப்ராஃபிட் தான் தேவை, ஓகேவா? ஸோ அது ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறது எஸ்பி மைனஸ் சிபி அப்படிங்கிறது தான், ஓகேவா? 3/2 minus 2/3.
ஓகே, இதில் பகுதிகள் வந்து சமமாக இல்லை. இது நீங்கள் எல்சிஎம் எடுத்து அப்படியே போட்டுடலாம். நீங்கள் 2 6ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஓகேவா, 2 6ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 6ல் எத்தனை 2 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைமு. மேலே பகுதியில் வந்து 3 இருந்ததால 9, இங்கே -4ன்னு வரும். ஏன்னா 6ல் வந்து 3 2 டைம் இருக்குது. அப்போ 2ஆல் தான் தொகுதியில் இருக்க நம்பரை நம்ம பெருக்கணும். 2ஓட 2 பெருக்கணுமா 4ன்னு கிடச்சிடும். இதை சிம்பிளாக சுருக்கிடுங்க. 5/6 அப்படின்ட்டு கிடச்சிடும். ஓகேவா, இது ப்ராஃபிட்டுங்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் நமக்கு தேவைப்படுது. இப்போது ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் அப்படின்னா ப்ராஃபிட்டு டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸு இன்ட்டு 100. ஸோ இங்கே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தானே. ஸோ அதை வந்து அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் அப்படியே நான் எழுதிட்டேன். 5/6ன்னு இருக்கும். கீழே டிவைட் பையில் என்ன இருக்குது பாருங்கள், 2/3ன்னு இருக்கும், இன்ட்டு 100. ஓகே, இங்கே பெருக்கிட்டு இருக்கிறது கீழே டிவிஷனில் இருக்கிறது வந்து நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். 5/6 இன்ட்டு 3/2 இன்ட்டு 100. இதுதான் நமக்கு கிடைக்கும். இதை அடிச்சிடலாம் பாருங்கள். அப்படியே 3 வந்து 2 டைம் அடிக்கலாமா? இங்கே 2 பேருக்குனா 4 வந்து 25 100ஆல் அடிக்கலாம். ஓகேவா, அப்போ 5 × 25 அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கும். இதை நீங்கள் பெருக்குனா 125 அப்படின்னு கிடைக்கும். 125% தான் நமக்கு லாபம். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, நம்ம கண்டுபிடிச்சிடும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ 2வது கொஷின் அதே டைப்லே தான். இப்போ வந்து 12 மூட்டைகளை, இது முட்டைகள் தான் ஆக்சுவலாக, சரிங்களா? 12 முட்டைகள்னு வச்சுக்கோங்க. 12 முட்டைகள். ஓகேவா, இதை வந்து நம்ம 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படிங்கிறது காஸ்ட்டு ப்ரைஸ். ஓகேவா, இப்போ 10 முட்டைகளை நாம் 12 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகே, இதில் லாபமாக நஷ்டமா அப்படின்னு பாருங்கள். 12 முட்டையை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 10 முட்டையை 12 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். ஓகேவா, அப்போது ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடும் நம்ம. இது ரெண்டுத்தையும், அதாவது காஸ்ட்டு ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸ், இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ 10 ரூபா 12 முட்டை அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ராடக்டோட விலையை கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஒரு பீஸோட விலை அதை கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு கொஷின் வந்து ஃபர்தராக போட முடியும். நான் ஆல்ரெடி சொன்னேன் அதேமாதிரி தான். இது நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாக்கா 5/6ன்னு வரும். இங்கே 12/10 அப்படிங்கிறது இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 6/5 அப்படின்ட்டு வரும். இப்போ வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸுங்களா. ஓகே, 6/5 மைனஸ் 5/6 அப்படிங்கிறது சேம் இன்னும் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணிடுங்க. கீழே வந்து 5×6 30 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 30ல் எத்தனை 5 அப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். 5 வந்து 6 டைம் இருக்குது. 6 வந்து 36 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 30ல் எத்தனை 6 இருக்குது அப்படின்னு பாருங்கள், 5 டைம். அப்போ 5 நீங்கள் பெருக்கினாக்கா 25ன்னு வரும். ஸோ இதை சிம்பிள் பண்ண உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதே மாதிரி தான் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே இது பண்ணிங்க அப்படின்னாக்கா 11/30 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகே, நம்ம ப்ராஃபிட்டை இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜை போட்டலாம். P% அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் நான் 11/30 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சது. கீழே என்ன இருக்குது, காஸ்ட்டு ப்ரைஸு 5/6 அப்படின்ட்டு இருக்கும், இன்ட்டு 100. ஓகேவா, 11/30 இங்கே பகுதியில் இருக்கிறத வந்து மேலே கொண்டு போவோம். 6 மேலே வந்துடும், 5 கீழே வந்துடும், இங்கே 100. ஓகே, இதை அடிக்க முடியுதான்னு பாருங்கள். 6 நம்ம 5 டைம் அடிக்கலாமா? 5 25 வந்து 4 டைம் இருக்கும் 100ல். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு 11 × 4 அப்படின்னு பெருக்குனிங்கன்னா 44% தான் அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, நம்ம ப்ராஃபிட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் கொஷின் பார்த்து கண்டுபிடிச்சி ஈஸியாக போட்டுடுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 3rd கொஷின் பாருங்கள். 4 எலுமிச்சை வந்து ரூபாய் 3க்கு வாங்கப்பட்டது. சரிங்களா, வாங்குறது வந்து 3 ரூபாய்க்கு வாங்குகிறோம். 4 எலுமிச்சம்பழத்தை, 5 எலுமிச்சம்பழத்தை வந்து 4 ரூபாய்க்கு விற்கப்பட்டன. இதில் லாப நஷ்ட சதவீதம் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம தனியாக எடுத்து எழுதிடலாம். நம்ம காஸ்ட்டு ப்ரைஸ் என்னன்னு பாருங்கள், 4 எலுமிச்சை. ஓகேவா, 4 எலுமிச்சை 3 ரூபாய்க்கு வாங்குகிறோம் ருபீஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறோம் பாருங்கள், 5 எலுமிச்சை 4 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகேவா, இதை நீங்கள் அந்த ஃபார்மில் கொண்டு வாங்க. 3 ரூபாய்க்கு 4 எலுமிச்சை. ஓகேவா, அதை அப்படியே வைங்க. இங்கே வந்து டெசிமலாக நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை, அப்படியே வைங்க. ஸோ அதே மாதிரி தான் 4
4/5 அப்படிங்கிறது அப்படியே வச்சுருங்க. ஓகேவா? இப்போ வந்து 4 எலுமிச்சம்பழத்தை வாங்கி 3 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 5 எலுமிச்சம்பழத்தை 4 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இதில் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது நான் எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ கொஷினில் கொடுத்துருக்க லாஜிக் வந்து என்னென்னா, 4 எலுமிச்சம்பழத்தை 3 ரூபாய்க்கு வாங்கி எப்படி இவங்க 5 எலுமிச்சம்பழத்தை விற்றுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அப்போ இன்னொன்று எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க வந்து வாங்கி விற்கிறவங்க ஒரு வியாபாரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட வந்து இருக்கலாம், அந்த ப்ராடக்ட் வந்து இருக்கலாம், கம்மியாக இருக்குன்னு வேணால் அவங்க நிறைய வாங்கியிருக்கப்பாங்க. சரி, அந்த லாஜிக் நம்ம யோசிக்கக்கூடாது. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கான ஆன்சர் தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இதை நீங்கள் டெசிமலாக அப்படி மாற்றினீங்க அப்படின்னாக்கா 0.75ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 0.8 அப்படின்னு கிடைக்கும். அப்போது வந்து செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது ப்ராஃபிட் தான் நமக்கு. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்டில் செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் மைனஸ் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? இந்த டெசிமல் வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான், இந்த மாதிரி ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இதை நான் பண்ணனே தவிர, மற்றபடி நீங்கள் இதை எடுத்துகிட்டு டிரைவ்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா டெசிமலில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அது வேண்டாம். நீங்கள் 4/5 அப்படின்னு எடுத்துக்கோங்க, 3/4 அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை வந்துட்டு எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா இங்கே 20 வந்துடும். 20ல் எத்தனை 5 அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 × 16 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 20ல் வந்து 4 மறுபடியும் எப்படி எதன் டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் இருக்கும். 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஓகேவா? இங்கே வந்து பெரிய நம்பராக வருது பாருங்கள், 16 - 15 அப்படின்னு சொல்லிட்டு மைனஸில் எதுவும் வராமல், அப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே 1/20 அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஓகேவா? ப்ராஃபிட் வந்து 1/20 அப்படின்னு கிடச்சிருக்கு. ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1/20 டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கிடச்சிது, 3/4 × 100. ஸோ 1/20 இது மேலே போச்சுன்னா 4 வந்து மேலே வந்துடும், 3 கீழே வந்துடும். ஸோ 100. ஓகேவா? இதை வந்து 4ஆல் அடிச்சிடலாம் பாருங்கள், 5 டைம் வரும். வேறு எதையும் நம்மளால் அடிக்க முடியாது. ஓகே, அப்படியே வைங்க. 100 டிவைட் பை 15 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கொஷினில் வந்து ஆப்ஷன் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இப்படியே போட்டுருங்க. அப்படி இல்லை, இதை இன்னும் டெசிமலாக சுருக்கிட்டாங்க அப்படின்னாக்கா 6.65% அப்படின்னு போட்டுருங்க. இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஆப்ஷனில் எப்படி ஆன்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஆன்சரை கொண்டு வந்து போட்டுருங்க. ஓகேவா? இது ஈஸியாக இருக்கா? அடுத்த சம் இதே மாதிரி பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கூட தரேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4th கொஷின் வந்து, ஒரு நபர் 12 தக்காளிகளை 15க்கு வாங்குகிறார், மேலும் 10 தக்காளிகளை 14 ரூபாய்க்கு விற்கிறார். எனவே அவருக்கு என்ன சதவீதம் லாபம் மற்றும் நஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதான், வாங்குறது தனியாக எழுதுறீங்க, விற்கிறது தனியாக எழுதுறீங்க. பிரித்து நீங்கள் எழுதிட்டா தான் சம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள், 12 தக்காளியை 15 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க. எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க, எத்தனை தக்காளின்னு பார்த்தீங்கன்னா 10 தக்காளியை 14 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இதில் ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்ட்டு பாருங்கள். 12 தக்காளியை வாங்கி 15 ரூபாய்க்கு வாங்கி 10 தக்காளியை 14 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா கண்டிப்பாக இது ப்ராஃபிட் தான், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். சரி, ஓகே. இதில் ஒரு தக்காளியோட விலை என்ன அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சணும். ஓகேவா? 5/4 அப்படிங்கிறது வரும். இதை அடிச்சிங்கன்னா சேம் அதே மாதிரி இங்கே 14 டிவைட் பை 10. ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னாக்கா 7/5 அப்படின்ட்டு கிடச்சிரும். இப்போ ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 7/5 மைனஸ் 5/4 எப்படி எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு எழுதியிருக்கேன், ப்ராஃபிட்டுன்னு தனியாக கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இதில் காமனாக எதுவும் கிடையாது, அதனால் கண்டிப்பாக நம்ம எல்சிஎம் எடுத்து தான் ஆகணும். ஓகேவா? கீழே வந்து 20ன்ட்டு வரும், இங்கே 28, இங்கே 25. ஓகே, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 3ன்னு வந்துடும். 3/20 3/20 தான் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் என்னென்னு கிடச்சிருக்கு நமக்கு 3/20. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு கிடச்சிருக்கு 5/4 அப்படின்னு கிடச்சிருக்கு, இன்ட்டு 100. 3/20
இங்கே 4 மேலே வந்துடும், இங்கே 5 இங்கே வந்துடும், இங்கே 100. ஓகேவா? ஸோ இதை அடிக்க முடியுதான்னு பாருங்கள். 4 வந்து இங்கே 5 டைம் அடிச்சிடலாங்க. ஸோ அதே தான், இங்கே 5 வந்து 25 ஆகிடும், 25 வந்து இங்கே 4 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போனா நாமும் 12 அப்படிங்கிறது கிடச்சிடும். 12% தான் இதோட ஆன்சர். லாபம் வந்து நமக்கு 12% கிடைச்சிருக்கு. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த 5th கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இதை எப்படி போடுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 100 ஆரஞ்சுகள் வந்து ரூபாய் 350க்கு விற்கப்பட்டது. ஒரு டசனுக்கு ரூபாய் 48. ஓகேவா? லாபம் அல்லது நஷ்டம் சதவீதம் காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு டசன் ரூபாய் 48. டசன்னா நமக்கு தெரியும் 12 அப்படிங்கிறது 48 ரூபா. ஓகேவா? அப்போ ஒரு பழத்தோட விலை என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 48 டிவைட் பை 12 அப்படிங்கிறது போட்டுருங்க. உங்களுக்கு 4ன்னு கிடைக்கும் இதை அடிச்சிங்கன்னா. ஓகேவா? அப்போ வந்து ஒரு பழத்தோட விலை நமக்கு கிடச்சிச்சு. அப்போ 100 பழம் எவ்வளோன்னு வருது பாருங்கள். 100 இதோட நீங்கள் பெருக்கினீங்கன்னா 400 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 400 பழத்தோட விலை 100 பழத்தோட விலை 400 ரூபா அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிச்சதும் 400 ரூபா அப்படிங்கிறது. இப்போ 400 மைனஸ் கொடுத்துருக்கு, கொஷினில் என்னென்னு கொடுத்துருக்காங்க 350 அப்படிங்கிறது. இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 50ன்னு கிடைக்கும் உங்களுக்கு லாபம். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆன்சர் வரலை அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு வந்து இந்த கொஷினை மறுபடியும் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலுக்கு நியூவாக இருந்தால் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொடுக்க போகிற மாடல் வந்து ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது. ஆனால் கொஷின் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு 2 ப்ராடக்ட் வந்து வாங்குகிறோம் அப்படின்னாக்கா, இல்லைனா ஒரு ப்ராடக்ட் கூட வச்சுக்கிங்களேன், ஒரு ப்ரைஸில் வாங்குகிறோம். அதுக்கு வந்து 10% ப்ராஃபிட்டும் இருக்கும், 10% லாஸும் இருக்கும். ஸோ அதை டிரைவ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அதில் வந்து நமக்கு ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜும் இருக்காது, லாஸோட பர்சன்டேஜும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.